வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சீரீஸாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் இது 4வது வீடியோ. இதில் 50 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் 51வது கொஸ்டின் பாருங்கள். பிரித்தெழுத கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஏற்பாடு பிரித்தெழுதுக. ஏற்பாடு. இப்போது இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இருங்கிறது இருக்கா, இதற்கான ஒரு விதி இருக்கு. இந்த மாதிரி ராவும் லாவும் வந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு விதியை ஃபாலோ பண்ணுங்க. என்ன அப்படின்னா, லல வேற்றுமையில் ரடவும். சரிங்களா? இந்த லா இந்த லா, இந்த ரா இந்த டா, இது ரெண்டையும் நல்லா பார்த்துக்குங்க. இப்போ இந்த லாக்கு பதிலாக இந்த ரா வரும், அதுவே ரிவர்ஸ்லையும் வரும். அதே மாதிரி இந்த லாக்கு பதிலாக இந்த டா வரும். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்ற மாதிரிலே, இப்போ பொருட்செல்வம். பொருட்செல்வம் பிரிச்சு எழுதுங்க. பொருள் பிளஸ் செல்வம் போடுவோமா? ஏன் பொருள் பிளஸ் செல்வம்னு மாறி இருக்கு? அந்த இட்டுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு? அந்த லா வந்திருக்கா? ஏன்னா இந்த டாக்கு பதிலாக எதுதான் வரும்? அந்த லா தான் வரும். அப்போ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. லல வேற்றுமையில் ரடவும். அப்போ இந்த விதிப்படி நமக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ல கேட்பாங்க. அப்போ இங்க என்ன வந்திருக்கு? ரா வந்திருக்கு. ராக்கு பதிலாக என்ன வரணும்? இந்த லா வரணும். அப்போ இங்க என்ன வந்திருக்கணும்? எல் பிளஸ் பாடு, எல் பா. அப்போ சேர்த்துக்கும் போது ஏற்பாடுன்னு வந்துடும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நமன் இல்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இப்போ நம்ம இந்த நீயை தான் பிரிக்க போறோம். இல்லை, நீயை பிரிச்சா என்ன வரும்? இன்னும் பிளஸ் ஈன்னு வருமா? இது வறுமொழியோட சேர்ந்து இல்லைன்னு பிரிஞ்சிருச்சு. அப்போ வறுமொழி ஒரு முழு பொருள் தரக்கூடிய சொல்லா மாறிடுச்சு. நிலைமொழி என்னவா இருக்கும் அப்படின்னா நமன் இருக்கும். நமன் பிளஸ் இல்லை. நமன் பிளஸ் இல்லை எங்க இருக்கு? ஆப்ஷன் டி. அவ்வளோதான். பிரிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க ஆன்சர் செக் பண்ணலாம். ஏன்னா கான்ஃபிடண்டா உங்களுக்கு விதி தெரிஞ்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மூவ் பண்றது கரெக்டா இருக்கும். அடுத்து நீளம் பிளஸ் வான் சேர்த்து எழுதுக. இப்போ இது என்ன தொகை அப்படின்னா, இது பண்பு பெயர் புணர்ச்சியில வரும். இப்போ இது என்ன பண்பு பெயர் புணர்ச்சியில நிறப்பெயர், அளவு பெயர், வடிவ பெயர் இதெல்லாமே வந்துச்சு அப்படின்னாலே அது பண்பு பெயர் புணர்ச்சி. இப்போ பண்பு பெயர் புணர்ச்சியில ரிவர்ஸ்ல பாருங்களே, நீலவான். நீளம் அப்படிங்கிறது என்னதுன்னா வண்ணமலை வருமா? அப்போ அதோட முழு பெயரா மாத்துவோம். நீலம் பிளஸ் வான் சேர்க்கும் போது இது அடிபட்டு போயிடும், நீலவான்னு வந்துடும். அப்போ இங்க என்ன ஆன்சரா வரும் அப்படின்னா நீலவான்கிறது தான் ஆன்சரா வரும். இதுக்கான விதி இதுதான். சரிங்களா? இதுவே இன்னொன்று சொல்றேன். வட்டப்பாறை, வட்டம் பிளஸ் பாறை. சதுர பலகை, சதுரம் பிளஸ் பலகை. அது என்னன்னா வடிவம் வருதா? அப்போ வடிவத்தோட முழுச்சொல்லா நிலைமொழி மாறி வருமொழியும் மாறும். அதுதான் இங்க எக்ஸாம்பிளா சொல்லணும். சரிங்களா? அடுத்து ஓடையெல்லாம். ஓடையெல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது. ஓடையெல்லாம் இங்க என்ன இருக்கும் அப்படின்னா, ஓடை ஒரு ஈ சேரும், எல்லாம். அப்போ ஈ சேரும் போது இ பிளஸ் ஏ, ஏன்னு வருமா? அப்போ ஓடை எல்லாம், ஓடை எல்லாம் வரும். ஓடை எல்லாம் எங்க இருக்கு? ஆப்ஷன் பி. அடுத்து இந்த பிரித்தெழுதுக பாருங்க. ஆற்றுணா. ஆற்றுணாவை பிரிக்கும் போது அரு பிளஸ் உணான் தான் வருது. இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் நமக்கு வரும். இப்போ பாருங்க, நான் என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. முரட்டுக்காலை. முரட்டுக்காலை பிரிச்சு எழுதும் போது என்ன வரும்? முரடு பிளஸ் காலைன்னு வருமா? அதே காட்டாறு. காட்டாறு போடும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காட்டு பிளஸ் ஆறுனா போடுவோம், காடு பிளஸ் ஆறு தானே போடுவோம். இந்த மாதிரியான ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் தான் வரும். இதை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்க ஆற்று பிளஸ் உணா வருமா இல்ல ஆறு பிளஸ் உணா வருமானு பாருங்க. 6 பிளஸ் உணா தான் வரும். அப்போ இங்க என்ன வரும்? காடு பிளஸ் 6 தான் வரும். இதெல்லாம் எக்ஸாம்பிளா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பொருந்தா இணையை கண்டறியும். சிலம்பு. சிலம்பு எங்க? கண்ணகியோட கார் சிலம்புன்னு சொல்லுவோம்ல. அப்ப கண்ணகியின் கார் சிலம்பு. கார் சிலம்புனாலே அப்ப காலில் அணிவது. சரி. சூளி. சூளி நெற்றியில் அணிவது வராது. சூளி தலையில் அணிவது. தலையில் அணிவது. சரிங்களா? அடுத்து குலை. குலைனா குண்டலம். அந்த குலை இருக்குல்ல, குலை காதில் அணிவது. அரைநான். அரைநான்னா இடையில் அணிவது. சரியான இது. சரிங்களா? சூளி அப்படின்னா என்ன எதில் அணிவதுன்னா நெற்றியில் அணிவது. சூளினா நெற்றியில. அது இல்லைங்க. சூளி அப்படின்னா நெற்றியில.
அடுத்து பொருந்தா இணையை கண்டறிக. அள்ளல். அள்ளல்னா என்ன அப்படின்னா, இது வந்து இந்த 4 அறிஞ்சொரு பொருட்களுமே எங்க வரும் அப்படின்னா முத்தொள்ளாயிரத்துல வரும். அள்ளல் பணத்து ஆயக்காம்பாள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாடல் சொல்லியிருப்பாங்க. அந்த முத்தொள்ளாயிரத்துல வரும். அந்த முத்தொள்ளாயிரத்துல ஒரு பாடல்ல இது வரும். அள்ளல் அப்படின்னா சேரு. வெறியினா அஞ்சி. வெறியினா அஞ்சி. ஒரு நாட்டோட வளத்தை பத்தி சொல்லும் போது இதை சொல்லியிருப்பாங்க. வெறியினா அஞ்சி. நந்து அப்படின்னா சங்கு. முத்தம் அப்படின்னா முத்து. அப்ப இதுல எது தப்பு அப்படின்னா அள்ளல் தான் தப்பு. அள்ளுதல் வராது, சேருன்னு வரும். நான் ஏன் வந்து முத்தொள்ளாயிரம் சொல்றேன் அப்படின்னா, இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே அந்த பாடலை போய் பாருங்க. அதுல இருக்கிற அறிஞ்சொரு பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதிருங்க. ஏன்னா அதுல இருந்தே கொஸ்டின்ஸ் மாதிரி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சதாங்க. அதனாலதான். அடுத்து பொக்கிஷம் அப்படின்னா செல்வம், சரிதான். ஜாஸ்தினா மிகுதி, சரிதான். விஸ்தாரம் அப்படின்னா பாருங்களே, பெரும் பரப்பு தான் அதோட ஆன்சர். ஆனா பரப்புதல் கொடுத்துருக்குங்க. நமக்கு சரியா நம்ம படிக்காம போயிட்டோம் அப்படின்னா நம்மளை எங்கெல்லாம் லாக் பண்ண முடியுமோ அங்கே கரெக்டாக செக் வைப்பாங்க. நீங்கள் செக்கில் வந்து நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க் போயிடும். அப்போ பரப்புதல் கிடையாது, பெரும்பரப்புன்னு தெரிஞ்சிருக்கணும். சிங்காரம் அப்படின்னா அழகு. அடுத்து இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா 10th புக்ல தமிழ் சொல்வளம். தமிழ் சொல்வளம் யார் எழுதுனா அப்படின்னா தேவனைய பாவனர் எழுதியிருப்பார். தேவனைய பாவனர் எழுதியிருப்பாரு. அவரோட நூல்ல தான் அந்த பாடத்துல இருந்து அதெல்லாம் வரும். சப்பாத்தி கள்ளி தாளை இதெல்லாமே என்ன அப்படின்னா மடல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாக்கு இதெல்லாம் இலை வகையில வரும். பாக்கு கமுகு பாக்கோட இலை வகை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கூந்தல்னு சொல்லுவாங்க. நெல் வரகுனா தாள். நெல் வரகுனா தாள். கரும்பு தொகை நாணல்னாலும் தொகை தான். அதுவே சோளம்னாலும் தொகை தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? சந்திப்பிழை வந்தாச்சு. சந்திப்பிழை வந்தாச்சா? இப்போ சந்திப்பிழையில வந்து ஒரே ஒரு வருமொழி நிலைமொழி தான் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. அப்போ நிலைமொழி வருமொழி. வருமொழி என்ன இருக்கணும்? க ச த ப. இந்த வரிசையில ஏதாவது ஒரு வரிசை வந்திருக்கணும். பா வரிசை வந்துச்சுனாலே அதுக்கு என்னமான மெய்யெழுத்து என்ன? இப்பு. அப்போ இப்பு மிகணும்னா அங்க என்ன விதி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணுமா? கதையை. கதையை இ பிளஸ் ஐ. ஐங்கிறது என்ன வெளிப்படையா வந்திருக்கு. அப்போ என்ன விரி? இரண்டாம் வேற்றுமை விரி. இரண்டாம் வேற்றுமை விரி. இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லின மிகும். இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லின மிகும். இப்போ இதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயமே சொல்லிடுறேன். எந்த விரியெல்லாம் வல்லின மிகும் எழுதி வச்சுக்க நல்லா. இரண்டாம் வேற்றுமை விரி, நான்காம் வேற்றுமை விரி. எந்த அதே மாதிரி எந்த தொகையில வல்லின மிகும்? ஆறாம் வேற்றுமை தொகையில வல்லின மிகும். அதே மாதிரி இரண்டாம் எந்தெந்த வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை தொகையும். உருவும் பயனும் உடன் தொகை தொகையும். உருவும் பயனும் உடன் தொகை தொகையும். உருவும் பயனும் உடன் தொகை தொகை. இதுல எதுனா 2, 3, 4, 5 இதுல எல்லாமே வல்லின மிகும். சரிங்களா? அப்போ இது எல்லாத்தையும் கரெக்டாக எழுதி வச்சுங்க. இதுவே வந்து உங்களுக்கு மோர் தென் இனஃப். அடுத்து மரபு பிழை வந்தாச்சு. வலுனாலும் குற்றம்னு அர்த்தம் முன்னாடி சொல்லியிருப்பேன். புலிக்குட்டி என்பதில் உள்ள வலுவை நீக்குக. புலிக்குட்டியை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா புலிக்குட்டின்னு சொல்ல மாட்டோம், புலிப்பரல்னு சொல்லுவோம். இது கரெக்டு. கன்றுங்கிறது வந்து பசு கன்று. எருதுக்கு கன்று வரும், மானுக்கு கன்று வரும். மான் குட்டின்னு வராது, நல்லா வச்சுங்க. மானுக்கு கன்று தான் வரும். பிள்ளை. பிள்ளைக்கு எது வரும் அப்படின்னா கீரி பிள்ளை. கீரி பிள்ளை. இங்க என்ன இருக்கு? புலிக்குருளை கிடையாது, சிங்கக்குருளை. சிங்கக்குருளை. அடுத்து மரபு பிழையற்ற தொடரை கண்டறிக. சிங்கப்பரல்னு வராது, இங்க என்ன வரும்? புலிப்பரல்னு வரும். இங்க வந்து என்ன வரும்? ஆட்டுக்குட்டி. சரிங்களா? அதே வந்து இங்க என்ன இருக்கு? சிங்கக்குருளை. சிங்கக்குருளை இங்க கரெக்டா இருக்கு. அப்போ சிங்கக்குருளை. இங்க வந்து கன்று, மான் கன்று. அங்க இருக்கிறதா அப்படியே இருக்கு. பசுங்கன்று, எருது கன்று. புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்து சொல்லை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. நெல். நெல் நாற்று தான் வரும், நெல் கொழுந்துன்னு வராது. இதுவே வந்து இதுல வந்து புளி, வேம்பு இதோட இலைப்பெயரை வந்து இதுல வந்து தளிரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கொழுந்துன்னு சொல்லுவாங்க. புளி கொழுந்து, வேம்பு கொழுந்துன்னு வரும். அதே மாதிரி இது பனக்குருத்து, தென்னங்குருத்துன்னு வரும். இதெல்லாம் வந்து அந்த இதில்
ஃபர்ஸ்ட் பாடத்துலேயே இருக்கும். பனங்குருத்து, தென்னங்குருத்துன்னு சொல்லுவாங்க. இங்கே சேர்த்து எழுதும் போது நெல் நாற்று, அதுவே நாற்று இன்னொன்றுக்கு வரும், கத்தரி நாற்று. கத்தரிக்கும் நாற்று தான். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஹோமோகிராஃப். ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து, பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. கான்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. மோனோலிங்குவல்னா ஒரு மொழி. கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்படிதான் ஆன்சர். டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். டிஸ்கஷன்னா என்ன? கலந்துரையாடல். கன்வர்சேஷன் உரையாடல். கன்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். அவ்வளோதான், முடிஞ்சுங்களா? இப்படி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100 கொஸ்டின் பார்க்கும் போதே நீங்கள் வந்து ஒரு 400 கொஸ்டின் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். கற்றான் என்பதன் வேர் சொல்லை அறிக. கற்றான் வேர் சொல்னா கண்டிப்பாக எப்பயுமே என்ன வரும் அப்படின்னா கட்டளை சொல்லா வரும். வேர் சொல் எப்பயுமே கட்டளை சொல்லா வரும். அப்போ கட்டளை சொல்லா வர மாதிரி என்ன இருக்குன்னு பாருங்களேன். கற்றான் கல். கல் அப்படின்னா இதான் சரி. சரிங்களா? கற்றங்கிறது பெயரச்சம். அடுத்து இங்க பாருங்க, இன்னொரு வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. தந்தான் என்றதன் வேர்ச்சொல். தந்தான் தா. ஏன் எல்லாத்தையும் லாஸ்டா வச்சிருக்காங்க பாருங்களே. தாங்கிறதா அவரோட வேர்ச்சொல். தந்த. தந்தங்கிறது பெயரச்சத்துல வரும். தந்து வினையச்சத்துல வரும். தந்து சென்றான். அப்போ ரெண்டுமே வினையை கொண்டு முடியுதா? தந்து சென்றான், அது ஒரு வினையா? அப்போ வினை எச்சம் இது. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து படிக்கும் போது நல்லா நீட்டாக படிச்சிங்க அப்படின்னா அங்கே வந்து தொழில் பெயர் கொடுத்துருக்காங்களா இல்லை வினையாளர் பெயர் கொடுத்தாங்க, எது கொடுத்தாலும் ஓகே. அங்கேருந்து நீங்கள் வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன சொல்லா இருக்கணும் அப்படின்னா கட்டளை சொல்ல தான் இருக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர்ச்சொல் இருந்து தொழில் பெயரே எழுதுக. வேர்ச்சொல் இருந்து தொழில் பெயர். ஓடு. ஓடுல இருந்து எது தொழில் பெயர்னா தொழில் பெயர் விகுதிகள் உங்களுக்கு தெரியணும். அல், தல், சி, பூ, கை, இந்த மாதிரியான தொழில் பெயர் விகுதிகள் இருக்கு. இது எல்லாமே வந்து தொழில் பெயர் விகுதிகள் சொல்லுவாங்க. இப்போ ஓடு. ஓடு இங்க என்ன வந்திருக்கு? தல் இருக்கா? அப்போ தல் இங்க இருக்கா? அப்போ இதுதான் வந்து தொழில் பெயர். சரிங்களா? இதெல்லாம் வேற. இப்போ வந்து ஓடி முடித்தான். ஓடி முடித்தான் இது என்னவா இருக்கும்? இது வந்து வினை எச்சமா இருக்கும். ஓடி முடித்தான்னா வினையை கொண்டே ஒரு எச்சம் முடிஞ்சிருக்கு. அப்போ வினை எச்சம். சரிங்களா? ஓடியவன் கபிலன் இது வினையாளனின் பெயரா இருக்கும். ஓடியவன் கபிலன் போட்டீங்கன்னு வச்சுக்கலே, இது வினையாளனின் பெயர். வினையாளனின் பெயர். சரிங்களா? அடுத்து வேர்ச்சொல்லை வினை எச்சமாக மாற்றுக. இங்க பாருங்களே, ஓடு வேர்ச்சொல். நான் முன்னாடி என்ன சொன்னேன்? ஓடி முடித்தான்னு சொன்னா ஓடி முடித்தான்னு வரும்போது இங்க என்னவா மாறும்? அது வினை எச்சமா மாறும். அடுத்த கொஸ்டின் அதை கேட்டிருக்காங்க. அப்போ இது தெரிஞ்சாதான் அதுக்கு அதுல மேட்ச் பண்ணி பார்த்து அது வினை எச்சமா, வினை முற்றா, இல்லை வினையாளனின் பெயரா அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்க முடியும். இங்க அகரவரிசை அ ஆ இ தெரிஞ்சிருந்தாலே போதும், இதை கண்டுபிடிச்சிடலாம். அ ஆ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. அப்போ ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் ஒரு போனஸ் மார்க் மாதிரி. அதெல்லாம் வந்து நீங்க வந்து கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் ஈஸியா மார்க் வாங்கிக்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கா வரிசையில கொடுத்துருக்காங்களா? காக்கா, கிக்கி, குக்கு, கே கே, கை, கோகோ, கௌ. காக்கா இங்க பாருங்க, காக்கு அப்புறம் கூ வருமா, இங்க கோ வருமா, அதுக்கப்புறம் கை வருமா? அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இதெல்லாம் நீங்க வந்து இப்படி போட்டு கூட எழுதிங்க. இக்கு பிளஸ் ஆ கா, இக்கு பிளஸ் இ கி, இந்த மாதிரி போட்டு கூட நீங்க கண்டுபிடிச்சிக்க. பொறுமையா இருந்தாலும் உங்களுக்கு கொஸ்டினுக்கான ஆன்சர் வரணும் அப்படின்னா இந்த மெத்தட் கூட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து அகரவரிசை தான் கேட்டிருக்காங்க. அகரவரிசையை எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஈக்கு அப்புறம் தான் ஊ வருமா, ஊக்கு அப்புறம் தான் ஏ வருமா, ஐ வருமா? அப்போ 12 உயிரெழுத்துக்கள் சரியா தெரிஞ்சாலே நீங்க 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிருப்பீங்க. அதை வச்சு அதோட மெய்யெழுத்தை மேட்ச் பண்ணி நீங்க உயிர்மெய் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலே அடுத்த 2 கொஸ்டின் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்போ மொத்தம் 4 கொஸ்டின் ஒரே கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பரணி பாடும் இலக்கியம் பகைவரை வென்றதே ஆகும். இதுல ஏதாச்சும் வந்து அர்த்தம் வந்திருக்கா? கண்டிப்பா வரல. பகைவரை வென்றதை இலக்கியம் பாடும் பரணி ஆகும். இதுவும் ஆன்சர் சரியா வரல. பரணி பாடும் பகைவரை வென்ற இலக்கியம் ஆகும். எதுவுமே வந்து கோர்வையான ஒரு ஸ்டேட்மெண்ட்குள்ள வரமாட்டேங்குது. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். இது சரியான முறையில் அமைஞ்சிருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர்.
அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கலாம். நாட்டுப்புற பாடல்கள் அறிதல் வழி மக்கள் உணர்வு. முடிதல் கூட ஒழுங்கா வரல. சரிங்களா? நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல், இது சரியா இருக்கலாம். மக்களின் உணர்வுகளை அறிதல் நாட்டுப்புற பாடல். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அதில் என்னன்னா ஒரு சில விஷயங்களை குறைச்சிருக்காங்க. அப்போ அப்படி குறைச்சிருந்தாலே அது வந்து உண்மையாலுமே என்ன இருக்கும் அப்படின்னா அங்கே வந்து தப்பாக தான் இருந்திருக்கும். இங்கே வழிங்கிறத விட்டுட்டாங்களா, அப்போ வந்து அங்கே சொற்கள் வந்து ஒரே மாதிரி கரெக்டாக அமைஞ்சிருக்கணும். அப்படி அமையல அப்படின்னாலே அதை என்ன பண்ணணும் அப்படின்னா விட்டுறணும். அது ரெண்டையும் விட்டுருங்க. அப்போ இதுதான் ஆன்சர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். அப்துல் நேற்று வந்தான். அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னா அது தன்வினை தொடர். சரிங்களா? அடுத்து கீழே பாருங்களே, அப்துல் நேற்று வருவித்தான். அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா அது வந்து பிறவினை. செய்வித்தான், வருவித்தான் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னாலே அது பிறவினை வரும். மழைக்கான பயிர் போல ஓமை கூறும் பொருள் தெளிக. மழைக்கான பயிர் போல அப்படின்னா இப்போ மழை இல்லாத ஒரு வயல்வெளி எப்படி இருக்கும் அப்படின்னா சோகமா இருக்குமா? அப்போ இங்க என்ன அப்படின்னா சோகம். சரிங்களா? மழைக்கான பயிர் போல அப்படின்னா சோகத்தை குறிக்குது. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொண்டுருக செய்வான் வினை. ஓமை கூறும் பொருள் தெளிக. இப்போ வந்து குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுக செய்வான் வினை. இந்த திருக்குறள் என்ன கூறுது அப்படின்னா ஒருவன் தன் கைப்பொருளை கொண்டு ஒரு செயலை செய்யறான் அப்படின்னா அது எதுக்கு ஒப்பானது அப்படின்னா அவன் வந்து ஒரு குன்று மேல ஏறி நின்றுட்டு ஒரு யானை போரை காண்பதற்கு ஓமையா கூறுறாங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பானது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா பாதுகாப்புங்கிறத குறிப்பிடுறாங்க. அதனாலதான் என்ன சொல்ற என்னென்ன ஆப்ஷன் வச்சிருக்காங்க பாருங்களே. சண்டை, நான் யானை போறேன்னு சொன்னா அதனால சண்டையை வச்சிருக்காங்க. பயம் அதை வச்சிருக்காங்க. மழையை வச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு மெர்ஜ் ஆகிற மாதிரியே தான் வச்சிருப்பாங்க. ஆனா நமக்கு வந்து சரியான ஆன்சர் வேணும் அப்படின்னா அதுக்கான முழு அர்த்தமும் அதை எங்க ஒப்புமைப்படுத்தணுங்கிறது நமக்கு தெரியணும். அப்பதான் நம்ம சரியான ஆன்சர் கிளிக் பண்ணுவோம். சரியான விடையை கண்டறிக. கில்ட் அப்படின்னா வணிக குழு. பாசனம் அப்படின்னா இரிகேஷன். காப்புரிமைனா பேட்டன்ட். இங்க இருக்கு காப்புரிமைனா பேட்டன்ட். டாக்குமெண்ட்னா ஆவணம். ஃபைல்னா கோப்பு. இதெல்லாம் நான் திருப்பி திருப்பி சொல்றதுக்கு காரணம் இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின்ஸ். அதனால இதெல்லாம் நல்லா பார்த்தீங்கனாலே போதும். அடுத்து மருவ பெயர்கள் வந்துருச்சு. மருவ பெயர்கள் அப்படின்னா வந்து ரொம்ப காலமா ஒரு ஊரோட பெயர் வந்து வழக்கில் இருந்திருக்கும். அந்த ஊரோட பேரை வந்து நம்ம வந்து சொல் வழக்கில் மாற்றும் போது பேச்சு வழக்கில் மாற்றும் போது அதை மருவா மாற்றி சின்னதாக சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் மருவு. அப்போ வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைதாப்பேட்டை என்பதன் மருவை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைதாப்பூர், சைத்தன்யம், சைதாப்பேட்டை, சைதை. சைதை தான் இதோட ஆன்சர். அதுவே மயிலாப்பூர் என்ன சொல்லுவோம்? இங்க கீழே கொடுத்துருக்காங்க போது மயிலாப்பூர் என்ன சொல்லுவோம்? மயிலைன்னு சொல்லுவோமா? அதுவே புதுக்கோட்டை என்ன சொல்லுவோம்? புதுக்கோட்டைய இதுல ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு சொல்லுங்க. புதுக்கோட்டையை புதுகைம்போம். புதுச்சேரிய புதுச்சேரி என்ன சொல்லுவோம் அப்படின்னா புதுவைம்போம். இது புதுக்கை, இது புதுவை. சரிங்களா? கோயம்புத்தூர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோவைன்னு சொல்லுவோமா? கோயம்புத்தூர் கோவைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மருவுகள் வந்து நிறைய இருக்கு. தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, நிறுத்தல் குறிகள் இரட்டை மேற்கோள் குறி. திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். இரட்டை மேற்கோள் குறி வந்து ஆப்ஷன்ல வருது அப்படின்னாலே அது ஒரு நேர்கூற்றா இருக்கணும். நேர்கூற்றுல யாரு சம்மந்தப்பட்டிருக்கா? திருவிக்கா. யார்கிட்ட பேசுறாரு? மாணவர்கள்ட்ட பேசுறாரு. அப்போ அங்கிருந்தே ஒரு கமா போட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இரட்டை மேற்கோள் குறி வந்துடும். அந்த இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள இப்ப திருவிக்கா மாணவர்களிடம் நான் எழுதிய நூல்களில் குறிப்பிட்ட நூலை சொல்றாரு. அந்த நூலை மட்டும் நீங்க படிங்க அப்படின்னா அந்த நூலுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒற்றை மேற்கோள் குறி போடுவோம். சரிங்களா? அப்போ ஒரு இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லும் போதோ இல்ல ஒரு நூலை சொல்லும் போதோ இல்ல ஒரு பெயரை குறிப்பிடும் போதோ அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்க வந்து ஒற்றை மேற்கோள் குறி குறிப்பிடுவோம். சரிங்களா? அப்போ இதுல இது ஆன்சர், இதுதான் ஆன்சர். அடுத்து இங்கே ஒரு சரியான நிறுத்தல் குறியிட்ட தொடர்னை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட பேரை குறிப்பிடும் போது இன்சியலுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா புள்ளி வைப்போமா, அதுக்கப்புறம் ஒரு கமா போடுவோம். அதே மாதிரி நம்மளோட வீட்டு எண்ணை எழுதும் போது எண் 45 ஒரு கமா, தெருவு எழுதும் போது ஒரு கமா, முடிக்கும் போது திருவள்ளூர்னு முடிச்சோன்னே அங்கே என்ன வைப்போம் அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்போம். அப்போ என்ன இதுதான் ஆன்சர், ஆன்சர் ஏ தான் ஆன்சர். சரிங்களா? தவறான இணையை தேர்ந்தெடு.
பாம்பு வீட்டிற்கு புகுந்தது, இது என்னது? இறந்த காலம். வீட்டிற்குள், இன்று வீட்டிற்கு புகுகிறான், புகுகிறான்னா நிகழ்காலம். காலையில் பள்ளிக்கு புகுவான், எதிர்காலம். நேற்று பள்ளிக்கு புகுந்தான் அப்படிங்கிறது இறந்த காலம். சரிங்களா? அடுத்து இலக்கண முறைப்படி இவற்றுள் சரியான காலத்தை காட்டுவது எது? நேற்று வருவான், சரியா பொருந்தல. நேற்று வருகிறான், நேற்று வருகிறான்லாம் சொல்லக்கூடாது, அதுவும் தவறு தான். நேற்று வரப்போகிறான், இதுவும் தவறு தான். நேற்று வந்தான், அப்போ இறந்த காலத்தை குறிப்பிடுது. இது எந்த காலத்தை குறிப்பிடுது? இறந்த காலத்தை குறிப்பிடுது. அடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. பொய்கை ஆழ்வார் டேஷ் பாமாலை சூட்டுகிறார். பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார்? சரியா வருதா? என்ன பாமாலை சூட்டுகிறார்னு வராது. எவற்றை பாமாலையாக சூட்டுகிறார்? பாமாலையாக அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தா கூட இதுக்கு சரியா வந்திருக்கும். ஆனா பாமாலைங்கிறது எதற்காக பாமாலை சூட்டுகிறார்? பாமாலைங்கிறது வந்து என்ன? பாடல்கள் பாடுறது. பாமாலைனா பெருமாளை பத்தி பாடல்கள் பாடுவது. எங்கன்னு வராது. சரிங்களா? அப்போ வந்து எதற்காக பாமாலை சூட்டுகிறார்? சரியான சொல். பெண்ணுக்குரிய கடமை யாது? பெண்ணுக்குரிய கடமை யாது? இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியம், இது நல்லா பாத்துக்கங்க. இதில் தவறான இணை எது? செல்வி ஆடினாள். செல்வி ஆடினாள். இதுல வந்து மெய்யர்னா என்ன, மெய் முதல்னா என்ன ஃபர்ஸ்ட் தெரியணும். இங்க பாருங்க, இப்போ இந்த லாஸ்ட் எழுத்தையும் இதோட முதல் எழுத்தையும் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இங்க பி, பியை பிரிக்கும் போது என்ன வரும்? இவ்வு பிளஸ் ஈன்னு வருமா? அப்போ இதுல என்ன லாஸ்டா வந்திருக்கு? உயிர் ஈறு வந்திருக்கு. அப்போ உயிர் ஈறு, உயிர் ஈறு. அந்த பக்கம் என்ன இருக்கு? ஆ இருக்கா? அது வந்து உயிர் முதல். அப்போ உயிர் ஈறு உயிர் முதல்னு வந்திருக்கும். அதுக்கு பதிலாக இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா மெய்யீறு மெய் முதல்னு வந்திருக்கு. அப்போ தப்பு. இங்க என்ன இருக்கு? இல்லு இருக்கா? இல்லுங்கிறது என்னது? மெய்யீறு, மெய்யீறு சரிதான். மெய்யீறு கரெக்டா வந்துருச்சு. இங்க என்ன இருக்கு? ஆ இருக்கு. அப்போ உயிர் முதல் சரிதான். பாலை, பாலை லைய பிரிப்போம் அப்படின்னா என்ன வரும்? இல் பிளஸ் ஐ. அப்போ உயிர் ஈறு வந்திருக்கணும். உயிர் ஈறு வந்துருச்சா? தீ, தீயை பிரிக்கும் போது என்ன இருக்கு? இத்து பிளஸ் ஈயா. அப்போ இங்க என்ன இருக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? இத்து இருக்கு. இத்துங்கும் போது அது என்னது? மெய் முதல். அப்போ மெய் முதல் சரி. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? இன்னு இருக்கு. இன்னுங்கும் போது மெய் ஈறு. அதுவே இங்க முதல்ல என்ன இருக்கு? சா இருக்கு. சாவை பிரிக்கும் போது என்ன வரும்? இச்சு பிளஸ் ஆனா வரும். அப்போ மெய் முதல்னு வரும். மெய் முதல். மெய் முதல் வந்திருக்கா? மெய் முதல். அவ்வளவுதான். அப்போ மெய் முதல். மற்ற எல்லாமே சரியா இருக்கு. இது மட்டும் தான் தப்பா இருக்கு. அடுத்து ஆறு. ஆறுனா வழி, நதி. திங்கள்னா மதி, மாதம். ஓடுனா விரைவாக ஓடுதல், விரைவாக நடத்தல், ஓடு கூரையோடு. நகைனா புன்னகை, நகைனா புன்னகை. சரிங்களா? சிரிப்பு, அணிகலன். அடுத்து இருபொருள் தருக. வரி, வரினா அரசுக்கு செலுத்துறதும் நம்ம என்ன சொல்லுவோம்? வரின்னு சொல்லுவோம். வரிசை, வரிசையும் வரும். ஆனா எழுதுதல்ங்கிறது வராது. வரி வரியா எழுதுறான் அப்படின்னு சொல்லி வேணா வருமே தவிர வரிக்கு எழுதுதல் வராது. அரசுக்கு செலுத்துதல், வரிசை. இது ரெண்டும் சரி. அடுத்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. வெறி கமல் கலனியுள் உளுனர் வெள்ளமே, இவ்வடிகள் உணர்த்தும் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. பொருள் அறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெறினா மனம், வெறினா மனம். சரிங்களா? கமல்னா கமலும். கலனினா வந்து வயல், கலனினா வயல். உளுனர்னா உழவர்கள். வெள்ளமேனா கூட்டமாகன்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து ரொம்ப அதிக பேர்னு சொல்லி வச்சுக்கலாம். இதோட அர்த்தம் புரிஞ்சாலே இங்க எது ஆன்சரா வரும்னு பார்த்துக்கலாம். இப்போ மனம் கமலும் தானே வந்திருக்கணும். அப்போ மனம்னாலே ஒரே ஒரு இடத்துல தான் மனம் இருக்கு, மற்ற இடத்துல இல்லை. வறண்டான்னு வராது, செறிவானா வராது. உழவர் வெள்ளமை உருண்டு கூடியிருந்தனர் கூட கரெக்டு தான். ஆனா இங்க என்ன இருக்குன்னா உளுனர் வெள்ளமை. அப்போ உழுவர்கள் எதுக்காக அங்க கூடியிருப்பாங்க அப்படின்னா உழுவுறதுக்காக தான் கூடியிருப்பாங்க. அப்போ மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழந்திருந்தனர். அப்போ இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, சுரதா. சுரதாவை பற்றி சொல்லியிருக்காங்க. சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். சுரதாவின் இயற்பெயர் என்ன? ராசகோபாலன். இவர் இது சுப்ரதிரதாசன் என மாற்றிக்கொண்டார் சொல்லியிருக்காங்க தன் பெயரை. இவர் ஏன் அப்படி மாத்திக்கிட்டார் அப்படின்னா பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை சுப்ரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டார்.
பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை சுப்புரத்னதாசன் என மாற்றிக்கொண்டார். எழுதிக்கிங்க. இவர் ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். கண்டிப்பா ஒரு ஓமை கவிஞர் தான். ஓமை கவிஞர் யாருனாலே சுரதா தான். இப்பாடலில் இவர் பாடலில் ஓமைகளை பயன்படுத்த மாட்டார்னு வராது. அப்போ வந்து 1 to 3 சரி, 4 மட்டும் தவறுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்படிதான் ஆன்சர். அடுத்து, ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல்லை தெரிவு செய்க. எபிக் லிட்ரேச்சர்னா காப்பி இலக்கியம். இதுவே வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம். டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம். ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம். அடுத்து இங்க பாருங்க, அதே மாதிரி ஒரு கலைச்சொல்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஃபாரஸ்ட்ரி என்ற பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் வனவியல். வைல்டு அனிமல்னா வனவிலங்குகள். ஃபாரஸ்ட் காட் அப்படின்னா வந்து யாரு? வனப்பாதுகாவலர். இது ஃபாரஸ்ட்னா காடுகள். அடுத்து, கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தெரிவு செய்க. பசுமண்கலம். இப்போ நம்ம வந்து பச்சை பானையில பொங்க வைக்கிறோம் சொல்லுவோம். இந்த பச்சை பானையில பொங்க வைக்கிறதுனா என்ன? ஒரு மண்ணை வந்து ஒரு பானை வடிவத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை சுடாம வெயில்ல மட்டும் வச்சு எடுத்து வச்சோம் அப்படின்னா அது வந்து பச்சை பானைன்னு சொல்லுவாங்க. அதாவது சுடாத மண்கலம்னு சொல்லுவாங்க. சுட்டுட்டோம் அப்படின்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து அப்படியே தான் இருக்கும். அதோட தன்மை மாறாது. சுடாத பானையோட தன்மை வந்து நம்ம வந்து ரொம்ப இது பண்ணும்போது அது வந்து ஓரளவுக்கு டேமேஜ் ஆகும். அதனால வந்து சுட்ட பானை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் சுடாத பானையும் வந்து நம்ம பொங்க வைக்கிறதுக்கு கோயில் திருவிழாக்கள் நம்ம வந்து பயன்படுத்தி பார்த்துருப்போம். அப்போ இது வந்து பசுமண் கலம்னா சுடாத மண்கலம். அடுத்து, கட்டுரையை படித்தான். இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. பெயரச்ச தொடரா, வினையச்ச தொடரா, விழித்தொடரா? இப்போ பெயரச்ச தொடரா அப்படின்னா ஆளை முடிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஓடிய ஆறு இப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த யா வந்து ஆ வரிசையில் முடியுதா, இந்த மாதிரி வந்திருக்கணும். சரிங்களா? இதுவே வினையச்ச தொடர் அப்படின்னா ஊ வரிசையில் வந்திருக்கணும். ஊ நிலைமொழியோட இறுதி எழுத்து ஊல முடிஞ்சிருக்கணும். விழித்தொடர் நண்பா படி. இதை பாருங்களேன், நண்பா படி. இது என்னது? விழித்தொடர். சரிங்களா? இதுக்கு ஒரு பாய்ச்சல் கூட போடுவோம். அடுத்து, வேற்றுமை தொடர். இதுல வேற்றுமை தொடருக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா ஐன்னு வந்திருக்கு. இ பிளஸ் ஐன்னு போடுவோம். ஐங்கிறது வந்து என்ன அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை விரி. அது வந்து என்னன்னா வேற்றுமை தொடர்ல வரும். வேற்றுமை தொடர் தான் இதுக்கான ஆன்சர். 96வது கொஸ்டின் பாருங்க. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அமெரிக்காவில் உள்ள மினசோட்டா மாகாணத்தில் தமிழ்ச்சங்கம் ஒன்று இருக்கும். அந்த தமிழ்ச்சங்கத்தோட ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தமிழ் சங்கத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருடம் தமிழ் கலாச்சார முறைப்படி வாழை இலையில வந்து விருந்து வைப்பாங்க. அந்த அறுசுவை விருந்து வச்சு அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக கொண்டாடுவாங்க. அதை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. அது எங்கே இருக்கும் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்குது. அப்போ அதை தான் கொடுத்துருக்காங்க, வாழை இலை விருந்து அப்படின்னு சொல்லி. 97 சரியான கூட்டப்பெயர்களை பொறுத்துக. இங்க பாருங்க, பழம்னா என்ன வரும்? பழக்குலை. எறும்பு சாரசாரையா சென்றது. வாழைத்தோப்பு. புல்கட்டு. அப்போ ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. அடுத்து, செரு அப்படின்னா வயல். வித்துனா விதை. யானர் அப்படின்னா புது வருவாய். வட்டினா பனை ஓலை பெட்டி. ஆப்ஷன் 4, 3, 2, 1. இதெல்லாம் ஈஸி தான். சொல் பொருள் பொறுத்துக. இயற்கை வங்குல் அட்டை. இதை அண்டர்லைன் பண்ணவங்களுக்கு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். அப்போ வங்குல் அப்படின்னா காற்று. இதுவே கனல் அப்படின்னா நெருப்பு. அசும்புனா வானம். அசும்புனா நிலம். அதே விசும்புனா வானம். விசும்பு அப்படின்னா வானம். சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு? கடைசி கொஸ்டின். ஒருமை சொல். இது பழம் அன்று அப்படிதான் வரும். சரிங்களா? இதோட 100 கொஸ்டின் முடிச்சாச்சு.
இதே மாதிரி ஒவ்வொரு 50 கொஸ்டினாக பார்க்கும்போது நீங்கள் 4 ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு 100 கொஸ்டின்லேருந்து 400 கொஸ்டினாக அது கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். அதுவும் இல்லாமல் கான்செப்டையும் சரியான ஒரு விதிப்படி எப்படி சந்திப்பிழை வருது, எப்படி எழுத்துப்பிழை வருது, எந்த மாதிரியான பிரிப்பு முறைகள்லாம் நம்ம உட்படுத்துகிறோம், இதை மாதிரிலாம் நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தமிழ் மேலே இருக்கிற பயம் போகும். நீ புதிய சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். இதை பார்க்கறது மூலமாக நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்டுங்கிறத நீங்கள் இந்த வருஷம் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார்